சின்ன கொஸ்டின் சார். இது ம். வந்து பள்ளிவாசல், சர்ச்சுங்க விஷயத்துக்கு பக்கத்தோட அந்த போ மாட்டேங்கிறாங்க. அத பத்தி ஒரு தப்பான வார்த்தை கூட இதுவரை யாருமே சொன்ன உடனே அரெஸ்ட். அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து முஸ்லிம் சகோதரர்கள் என்ன அவங்களுக்கு அவங்க பக்தி இல்லையா? அவங்களுக்கும் இறைவன் ஒருவனே. கிறிஸ்துவர்களுக்கும் இறைவன் ஒருவனே. இந்துக்களுக்கும் இறைவன் ஒருவனே. எல்லாருக்கும் பக்தி இருக்கு. எல்லாரும் அவங்க என்ன நம்ம வழிபாடுகள் வேற மாதிரி. வேற மாதிரி நம்ம அவங்களுக்கு எந்த வழிபாட்டுல நம்ம பிறந்திருக்கோமோ அந்த வழிபாட்டை அவங்கவங்க வணங்கிட்டு போறாங்க. உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? பிஜேபிலயும் இந்திய அளவுலயும் வந்து கிறிஸ்தவ மக்கள், சிறுபான்மை மக்கள், முஸ்லிம் மக்கள் எல்லாமே பொறுப்புல இருக்கிறாங்களே. ஆமா, இருக்கிறாங்க. பிஜேபி யாரையும் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். யாரையும் வந்து வேற வேறையா பாக்குறது இல்ல. இந்திய தேசத்துல எந்த குடிமகனோ அவன் எங்களுடைய சகோதரன். சகோதரனாக தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி பாக்குது. முஸ்லிம் சகோதரர்களும் பெரிய பெரிய பொறுப்புல இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் பெரிய பெரிய பொறுப்புல இருக்காங்க. இந்த தேசிய நீரோட்டத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லோரும் பெரிய பெரிய பொறுப்புல இருக்காங்க. இந்த தேசத்தை அவங்க நேசிப்பவர்களா இருந்தா போதும். எங்களுக்கு எந்த ஜாதி மதம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வந்து இந்த தேசத்தை, இந்த பாரத தாயை நேசிக்கிறவங்க எங்க சகோதரர்கள், அவ்வளவுதான். சமத்துவம் அப்படின்னா அப்போ முழுக்க முழுக்க 100% வந்து பிஜேபி தான் ஏத்துக்க முடியும். திமுகவை ஏத்துக்க முடியும். ஏன்னா ஆமா. இந்து மக்கள் அவாய்ட் பண்றாங்க சுத்தமா. ஆமா, அது நீங்களே சொல்லிட்டீங்களா? சமத்துவம் வந்து பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் இருக்கு. வேற எந்த கட்சியில எந்த பேச்சு கட்சியில மட்டுமே சமத்துவங்கிறது திமுக அது எல்லாம் நடிப்பு நாடகம். இப்போ மேற்கொண்டு தமிழக மக்கள் வந்து ஒளிர் போன இந்த திமுக முழுசா நம்பாம 75 வருஷம் சொன்ன பொய்களை நம்பாம மேற்கொண்டு மீண்டு பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கணும், ஜெயிக்க வைக்கணும். அப்பதான் தமிழகம் முன்னேறணும்னு சொல்ல வர்றீங்க. கண்டிப்பா மக்கள் உணர்ந்துட்டாங்க. வரக்கூடிய 2026ல பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி அடையும். நீங்க பக்கத்துல பாத்தீங்களா? திருவனந்தபுரத்துல பாத்தீங்களா? மாநகராட்சியில 100 இடத்துல போட்டிட்டு 50 இடத்துல வெற்றி அடையும். மிகப்பெரிய வெற்றி. வராது வராது, மலராது மலராது, மலரும் மலரும், வரும் வரும். பாலக்காட்டுல நகராட்சி பிஜேபி கைப்பற்றியத ஒரு நம்ம நியூஸ் வந்தது. டோட்டலா ஒரு 2000 நெருங்கி வர அளவு கவுன்சிலர் பிஜேபியில கேரளால ஜெயிச்சு. அடுத்தால உங்களுக்கு அங்க சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா போட்டிட்டு அங்க ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டிலையும் ஆட்சி அடைக்கும். வெஸ்ட் பெங்கால்லையும் ஆட்சி அமைக்கும். கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா மக்கள் நல திட்டங்களை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அள்ளி வீசியிருக்காங்க. மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை மக்கள் கவனிக்கிறாங்க. மேலும் 5 வருஷம் மோடிஜி வந்து அரிசி வந்து எல்லா மாநிலத்துக்கும் அரிசி கொடுக்குறாங்க. மேல எத்தனை வருஷம்னாலும் கொடுப்போம் சார். அதுல ஒரு மாசம் கூட ஃப்ரீயா கொடுக்க மோடிஜி அப்படி மாநில அரசியல் சொல்ல மாட்டாங்க. மாநில கட்சிகள் அவங்களுக்கு வந்து அவங்க பிரித்தாலும் சூழ்ச்சி. அவங்க வந்து மத்தியில இருந்து எது வருவோ அதுல ஒரு ஸ்டிக்கர் அடிச்சு நேரா அது நாங்க தான். அதான் மக்களை ஏத்துக்கிட மாட்டாங்கல்ல. அன்னைக்கு தான் மொபைல்ல தட்டினாதான் எல்லாம் தெரிஞ்சு போகும். அது அதாவது திராவிட கட்சி திமுக வந்து இதுவரை பண்ணாத அளவுக்கு இந்த ஒரு 4-5 வருஷமா மோடிஜியினுடைய கோபத்தை வந்து இங்கே காட்டுறாங்களா? இந்து மக்கள் மேல், தமிழக இந்து மக்கள் மேல மிகப்பெரிய தாக்குதல், கோபத்துக்கு உள்ளாகிற மக்கள், தமிழக இந்து மக்களை அவங்க தான் கோபப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அதோட எதிரொலி வந்து 2026ல மிக சிறப்பாக இருக்கும். இப்ப எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியில வந்து 4 எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடத்துல வெற்றி அடைந்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும்ங்கிறது உண்மையா ஆட்சி அமைக்கும். எந்த மாற்று கருத்தை இல்லை. மேற்கொண்டு உங்களுடைய மூவ்மெண்ட் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தான் நீங்க வந்து வேட்பாளர், எம்எல்ஏ வேட்பாளர் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கட்சி வந்து நமக்கு ஒரு கிளை தலைவராக ஆக்குனது கட்சி. மாவட்ட பொருளாதார பிரிவு ஆக்குனதும் கட்சி தான். கட்சி பண்ணி செய்ய வாய்ப்பு கொடுத்து. அதே போல கட்சி வந்து எங்க தொண்டன், எந்த தொண்டன்னு வந்து அன்னைக்கு பாத்தீங்களா? தேசிய தலைவர் எங்க இருந்து போயிருக்காரு? பீகார்ல 5 முறை எம்எல்ஏ இருந்து ஒரு முதல்வருக்கு கீழே பணியாற்றின ஒரு நிர்வாகி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்க போயிருக்காரு? தேசிய தலைவருக்கு போயிருக்காரு. கட்சியை நான் வந்து என்னைத்தானே புகழ்றதுனால கட்சி வந்து உடனே தூக்கி கொண்டு அப்படியெல்லாம் கிடையாது. கட்சியை ஒவ்வொரு தனிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனோட தனிப்பட்ட கட்சியினுடைய வேலைகளை பார்க்கும், அவருக்கு உள்ள தகுதியை பார்க்கும். கட்சி அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும். அது வந்து வாய்ப்பு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதை நம்ம சொல்ல முடியாது. நம்ம அதுல எந்த பாட்டும் கிடையாது. கட்சி யாரை
சட்டமன்றத்துக்கு நிறுத்துதோ அவங்க வெற்றி அடைவாங்க. அது கட்சியோட. அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம். தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த ஆட்சி அமைக்க நம்பலாமா சார்? உறுதியா வெற்றி அடையும். நம்ம இந்தியா முழுவதும் 20க்கும் மேற்பட்ட மாநிலத்துல நாம ஆட்சி அமைச்சிட்டு இருக்கோம். அதனால இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. மக்களுக்கு தேவையான அனைத்தையும் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கு. அதே போல தமிழ்நாட்டில் உறுதியா 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தாமரை படைகள் திரளட்டும், வீரம் விளையட்டும், வெற்றி பூக்கட்டும், தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரட்டும். பாரத் மீடியா சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றியை சொல்லிக்கிட்டேன் சார்.